இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கனடா பிரதமர் மார்க் கார்னி கடந்த பிப்ரவரி 27 இந்தியா வந்தார். இன்று அவர் டில்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகள் குறித்து இருவரும் விவாதித்தனர். இரு நாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவினரும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். வர்த்தகம், எரிசக்தி, கனிம வளம், விவசாயம், கல்வி முதலான பல்வேறு துறைகளில் உறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடைபெற்று பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் மோடி கூறியதாவது: பிரதமர் கார்னியை வரவேற்பதில் மகிழ்கிறேன். இந்தியாவும் கனடாவும் யுரேனியம் தொடர்பான ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றன. மேற்காசியாவின் நிலைமை கவலை அளிக்கிறது. பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் அனைத்து மோதல்களையும் தீர்க்க இந்தியா ஆதரவளிக்கும். மேற்காசியாவில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அங்குள்ள நாடுகளுடன் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம். பயங்கரவாதம் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் மட்டுமின்றி மனிதகுலம் முழுமைக்கும் கடும் சவால்களை ஏற்படுத்தும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். इससे हमारे मैरीटाइम सहयोग को नई गहराई मिलेगी. हम सहमत हैं कि टेररिज्म, एक्सट्रीमिज्म और रेडिकलाइजेशन दोनों देशों के लिए ही नहीं, पूरी मानवता के लिए साझा और गंभीर चुनौतियां हैं. इनके विरुद्ध हमारा करीबी सहयोग वैश्विक शांति और स्थिरता के लिए अत्यंत महत्वपूर्ण है. विश्व में चल रहे अनेक तनावों को लेकर भारत की सोच स्पष्ट ही है. हमने सदैव शांति और स्थिरता बनाए रखने का आह्वान किया है. और जब दो लोकतंत्र साथ खड़े होते हैं तो शांति की आवाज और भी सशक्त हो जाती है. பிரதமர் மோடி குறிப்பிட்ட யுரேனியம் தொடர்பான ஒப்பந்தம் கனடா நாட்டின் கேம்கோ நிறுவனத்துடன் தொடர்புடையது. இன்று செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவின் அணு ஆற்றல் துறைக்கு 2027 ஆண்டு முதல் 2035 வரை சுமார் 17,500 கோடி ரூபாய் மதிப்பிலான யுரேனியத்தை அந்த நிறுவனம் வழங்கும்.